அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வணக்கம் அன்பார்ந்தமானவர்களே. ஆஹ் மிச்ச நாளே ஒரு கிளாஸ் ஆகிக்காங்க. ரைட், ஓகே ஓகே, வேலை தன் வேறொன்றும் இல்லை. ஆஹ் பேசுறது கிளியரா விளங்குதா எல்லாத்துக்குமே இப்படி? ஓம் சார். ரைட், ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு பாருங்களா, கொஞ்சம் விடுங்க. ரைட், இன்றைக்கு நாங்க அழகு 4 என்ற பகுதியில வெகுசன ஊடகத்தின் பணிகள் தான் இன்னைக்கு நாங்க படிக்கணும். சரியா? நாங்க முன்னுக்கே படிச்சோம் வெகுசன ஊடகம் என்ற என்ன, அதுக்கு செல்லப்பட்ட வரைவிலக்கணங்கள், பொதுவான சில விஷயம் வெகுசன ஊடகத்தின் பண்புகள் அல்லது இயல்புகள் என்று பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்க பார்க்கிற பகுதி வெகுசன ஊடகத்துக்கே உரித்தான சில பணிகள். சரியா? அதுல விசேடமான பணிகளை மீக்குது, அறிஞர்களால் செல்லப்பட்ட கருத்துக்களும் இங்க பணிகள் ஆகிக்குது. ரைட், பாருங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் சொல்றாங்க, பொதுவான தொடர்பாடல் பணிகளும் வெகுசன ஊடகங்கள் மூலம் நிறைவேற்றப்படும். என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், எங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தொடர்பாடல் பணிக்கு தான் அது கீழே தரப்படிக்கு பாருங்க. கல்வி வழங்குதல், தகவல் வழங்குதல், தூண்டுதல், மகள் ஊட்டம் அல்லது பொழுதுபோக்கு அளித்தல், இதெல்லாமே பொதுவான தொடர்பாடல் பணிகள். இந்த பொதுவான தொடர்பாடல் பணிகளையும் வெகுசன ஊடகம் செய்யுதான், பிரச்சனை இல்லையா? ஆனாலும் வெகுசன ஊடகத்துக்கெண்டே உரித்தான சிறப்பான பணிகள் இருக்குது. அப்ப எனவே எக்ஸாம்ல இது ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மையான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம், எப்படி கேட்கலாம்? வெகுசன ஊடகமானது பொதுவான தொடர்பாடல் பணிகளை மேற்கொள்கின்றதா இல்லையான்னு கேட்டா மேற்கொள்கின்றது. பிழை இல்லை, அது கூற்று வினாக்கள் சம்டைம் வரலாம் உங்களை குழப்பறதுக்காக வேண்டி. அப்ப கவனம் நீங்க. அல்லது எக்ஸாம்ல உங்களை குழப்பறதுக்காக இப்படியும் ஒரு வினா கேட்கலாம், பொதுவான தொடர்பாடல் பணிகளானது எவ்வாறு வெகுசன ஊடகத்தில் இடம்பெறுகிறது பாருங்க. அது ஒரு வினா எக்ஸாம்ல. அப்படியும் ஒரு கேள்வி கேக்குது. அப்ப நீங்க பொதுவான தொடர்பாடல் பணிகளை வெகுசன ஊடகத்தோட ஒப்பிட்டு எழுதணும். கல்வி வழங்குதல் எப்படி பத்திரிகையில் இடம்பெறுது, தொலைக்காட்சி இடம்பெறுது, வானொலி, இதை வச்சு ஓரளவு எழுத வேண்டி வரும். தகவல் வளங்களை எப்படி வெகுசன ஊடகம் செய்யறாங்க, எவ்வாறு மக்களை தூண்டுறாங்க, எவ்வாறு மக்களை மகிழ்வூட்டுறாங்க பாருங்க. அப்ப அதுல ஒரு வினாங்களுக்கு ஈக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கேட்கலாம் எக்ஸாம்பிள்ல, பொதுவான தொடர்பாடல் பணிகளானது எவ்வாறு வெகுசன ஊடகத்தில் இடம்பெறுகிறது, இது ஒரு கேள்வி பாருங்க. நீங்க வீட்டுல எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இத சும்மா இருக்கிற டைமுக்கு, ஸ்கூல் லீவு காலம் தானே. உங்களுக்கு எல்லாம் ஓட் வந்தீங்கதா? ஓட் வந்தீங்க இல்லையே? யாருக்கு போட போறீங்க? யாருக்கு போட போறீங்க ஓட்ட? சரி, அதெல்லாம் நீங்க கேக்குறீங்களே சார், அது எங்கிட்ட பர்சனல் விஷயம். என்ன பிரஜா உரிமையை பாதுகாக்கிறீங்கன்னா சரி, ஓகே. உங்களோட பிரஜா உரிமையை பாதுகாக்கிற மாதிரி உங்களோட ஓட்டால நாட்டையும் பாதுகாத்து போங்க இனி. சரி, ஓகே. அப்ப எனவே என்ன சொல்ல வாரேன்னா, நீங்க என்ன செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணி அதுகளை வளர்த்து கொள்ளலாம். ரைட், இந்த போட்ல எழுத தவிர்த்துக்கோங்க, போட்ல எழுதாதீங்க யாரும். சரியா? ரைட். பாருங்க, வெகுசன ஊடகத்தின் சிறப்பான அல்லது விசேடமான பணிகள், அல்லது எக்ஸாம்ல வெகுசன ஊடகத்தின் பிரதான பணின்னு கேட்கலாம். வெகுசன ஊடகத்தின் சிறப்பான பணி, விசேடமான பணி, பிரதானமான பணி 4 தான் நீக்குது. மேற்பார்வை, பொருட்கோணல், இணைப்பாக்கம், சமூகமயமாக்கம். இது 4 தான் எங்களுக்கு இந்த பிரதான பணிகளாக பார்க்கப்படுது. அந்த பணியை யாரு சென்று பார்த்தோம் என்றால், யுனெஸ்கோவினுடைய ஒரு புக்ல தான் இந்த பணி செல்லப்பட்டிருக்குது. சில யுனெஸ்கோவின் என்று வராது. சரியா? அது எப்படி வரும் உண்மையா? சொல்லுங்க பாப்போம். புக்ட பேர் என்ன, படிச்சா கிளிக்கிறீங்களா? மெனி வாய்ஸ் ஒன் வேர்ல்ட், பல குரல் ஒரு உலகம் என்ற புத்தகம் சில யுனெஸ்கோவின் என்று வராது. அது கைட்ல டைப்பிங் மிஸ்டேக். சரியா? எனவே யுனெஸ்கோவினுடைய பல குரல் ஒரு உலகம் என்ற புத்தகம், மெனி வாய்ஸ் ஒன் வேர்ல்ட் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல தான் இங்க செல்லப்பட்ட 4 பணிகளும் செல்லப்பட்டிருக்குதான். வெகுசன ஊடகம் இப்படியான பணிகளை செய்யறாங்கன்னு சொல்லி. அப்ப நல்ல விளைவிக்கோங்க. செல்லப்படக்கூடிய உதாரணம், செல்லப்பட்ட விளக்கம், கைடையும் தாண்டி சில விளக்கம் சொல்லுவேன், அதையும் கட்டாயம் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைட்.
இப்ப விசேடமான 4 பணி எங்களுக்கு தரப்பட்டீங்க. அதுல மேற்பார்வை முதலாவது பணி. இப்ப மேற்பார்வை என்றது உண்மையா இந்த எக்ஸாம் ஹால்ல பாருங்க, அதனால மேற்பார்வை செய்வாங்க. அதை நாங்க என்னென்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? எக்ஸாம் ஹால்ல மேற்பார்வை செய்யறது இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? சொல்லுங்களே. எக்ஸாம்ல எழுதி இல்லையா நீங்க ஓலவெல்லாம் ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுதிப்பீங்களே? எக்ஸாம் ஹால்ல மேற்பார்வை செய்யறது, அந்த மேற்பார்வை செய்யற ஆர்டர் எப்படி சொல்லுவாங்க? சூப்பர்வைசர். சூப்பர்வைசர். எஸ் 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 எஸ். இந்த சூப்பர்வைசிங்க போல ஒரு வேலை தான் நீங்க நடக்குது, மேற்பார்வை என்ற வேலை. சரியா? அதாவது என்னென்று சொன்னால், ஊடகங்களானது ஊடகங்களானது தகவல் மோப்பத்தோட, இந்த சொல்ல பாருங்க, இந்த கையில இல்லாத ஒரு சொல். ஊடகங்களானது தகவல் மோப்பத்தோட உலகத்துல நாட்டுல நடக்கக்கூடிய நடப்பு விடயங்களை, உலக விஷயங்களை அவதானிச்சு கொண்டிருக்கிறாங்களா? இது நல்ல ஒரு உதாரணம். 2 உதாரணம் செல்லலாம் இதுக்கு. இது உதாரணப்படுத்தி ஓமானத்தை போல் எழுதலாம். ஒன்று அடிக்கடி செல்ற உதாரணம் கழுகு, 2வது நாய். இந்த 2ஐயும் வச்சு உதாரணம் எழுதலாம். யோசிப்பீங்க, என்னடா மீடியா பாட்டுல சார் கழுகு நாய் என்றாரு. அப்படி யோசிக்காதீங்க. ஒரு உதாரணம் எடுத்து பயம் இல்லாம எக்ஸாம்பிள் நீங்க எழுதலாம். ஒரு கழுகு எவ்வாறு தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக வானத்திலிருந்து பூமியை உற்று நோக்கி பார்க்கிறதோ, பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஓமானம். இதை வச்சே எழுதலாம், பரீட்சையில பிழை போட மாட்டாங்க. ஒரு கழுகு எவ்வாறு தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக, அல்லது கோழியை ஏதோ ஒண்ணு பிடிக்கிறதுக்காக வானத்திலிருந்து சரியா டார்கெட் பண்ணுமோ, அத மாதிரி இன்னைக்கு ஊடகங்கள் முழு உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்களா? எதுக்காக வேண்டி? தகவல் மோப்பத்துக்காக வேண்டி. நான் என்ன செய்யும்? தன்னுடைய இரவு மோந்து கொண்டு போகுமா? அத மாதிரி ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் இன்று மோந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க சரி நாட்டில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா, அதை நாங்க செய்தி ஆக்கணுமே, மக்களுக்கு அறிவுறுத்தணுமே, மக்களை கைட் பண்ணணுமே என்று ஊடகம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் செல்ற மேற்பார்வை. இது ஐடியா எடுத்துக்கோங்க. அப்ப பாடத்தை பாடமாக்க போவாதீங்க. பாருங்க, சிம்பிளான ஒரு ஐடியா உங்களுக்கு. எப்படி கழுகு நாய போல ஊடகங்கள் இன்னைக்கு மோந்து கொண்டிருக்கிறான், எங்க சரி என்ன விஷயம் நடக்குதான்னு சொல்லி. நல்ல உதாரணம்னா இதுக்கு யாரு தெரியுமா? இந்த பிராந்திய ஊடகவியலாளர்கள். நீங்க கண்டிப்பீங்க, உங்களோட ஏரியாக்கள்ல சில பிராந்திய ஊடகங்களை கண்டிப்பீங்க. பிராந்திய ஊடகவியலாளர்கள் நீங்க கண்டிப்பீங்களா? ஏதாவது ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கொண்டு மீடியாண்ட பேர்ல கேமராவோட திரிவாங்க, கண்டிக்கிறீங்களா யாரு சரி? அவங்களோட வேலை ஈத்தான், மேற்பார்வை வேண்டிய வேலை. எங்க சரி இந்த விஷயம் நடக்குதான்னா உடனடியா பேய்த்துருவாங்க. தேர்தல் பிரச்சார கூட்டமா உடனடியா பேய்த்துருவாங்க. ஆக்சிடென்டா உடனடியா பேய்த்துருவாங்க. என்னதுக்கு போறாங்க? அந்த தகவலை சேகரிக்க. விளங்குனா? இந்த தகவலை சேகரிச்சு மக்களை தெளிவூட்ட, மக்களை விழிப்புணர்வு செய்ய, மக்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்க, நாட்டில் எப்படி ஒரு விஷயம் நடக்குது, நீங்க கவனமா இருந்துக்கோங்க, அவதானமா இருங்க, இந்த அதிக வெள்ளம் அடிக்குது, கவனமா இருங்க, இங்க சுனாமி அடிக்க போகுது. பாருங்க, ஊடகங்கள் என்ன செய்யறாங்க? எங்களை எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறாங்க. எதனால செய்யறாங்க? இந்த மேற்பார்வை என்ற வேலையாலத்தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்குது. நான் வந்து சோசியல் மீடியா பத்தி பேசல ரஜாத், நம்ம மாஸ் மீடியா பத்தி பேச முடிகிறேன். சோசியல் மீடியாவும் இந்த வேலை செய்யறாங்க தான். ஆனாலும் நான் பிரதானமா படிக்கிற மாஸ் மீடியா வச்சு. சரி, அதை வச்சு யோசிங்க. ரைட், ஓகே. அப்ப இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஊடகங்கள், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகையாக இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க, அவங்க பிராந்திய ஊடகங்களை நியமிச்சுக்கிறாங்க. இதுக்காக வேண்டித்தான். எழுதுங்க, பயமில்லாம எக்ஸாம்பிள் எழுதுங்க. மேற்பார்வை என்ற பணிக்கே பிராந்திய ஊடகங்கள நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தெரியுமா? இப்ப அந்தந்த பிராந்தியத்துல பொத்துவில் ஏரியா கொண்டு, அக்கறை பற்று கொண்டு, இப்படி கிழக்குல உண்டு, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல உண்டு. அப்ப இப்படி பிரதானமான ஊடகவியல் டீம் உண்டு. இது வேன்ல போவாங்க. என்ன சரி விஷயம் மீடியா முன்னுக்கு வேன்ல ஒட்டப்பட்டிக்கும், அப்படியே ஃபுல்லா சுத்துவாங்க. எங்க சரி இந்த விஷயம் நடக்குதான்னு சொல்லி வசந்தம் டிவியால, சக்தியால ஆட்கள் போடப்பட்டிக்குது. ஏன்? இந்த மேற்பார்வை வேலைக்கு தான். இவங்க என்ன செய்வாங்க? உடனடியா நியூஸ கொடுப்பாங்க. இன்ன விஷயம் நடக்குது, இங்க அதிக வெள்ளம் ஏற்பட்டிக்குது, இங்க அதிக மழை பெய்யுது, இங்க அதிக காத்தடிக்குது, இங்க பெரிய ஒரு ஆக்சிடென்ட் பட்டிக்குது, இங்க பெரிய ஒரு புனர் நிர்மாணம் ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கு, குளம் கட்டப்பட்டிக்குது, ஒரு புதுசா ஸ்கூல் கட்டிக்கிறாங்க. பாருங்க, அப்ப உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க? ஊடகங்கள் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு செய்தி ஆக்குறாங்க, மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க, இயற்கை செயற்கை அனர்த்தங்களை பத்தி மக்களுக்கு தெளிவு கொடுக்குறாங்க. COVID-19 இவ்வளவு இத்தனை பேர் இருந்திக்கிறாங்க, இன்னைக்கு ஊரடங்கு சட்டம் போடப்படும். பாருங்க, இப்படி பல விஷயங்கள்ல ஊடகங்கள். தேர்தல் காலம் பாருங்க, தேர்தல் காலங்கள்ல நல்ல எக்ஸாம்பிள் இந்த காலம்.
நல்ல ஒரு சூடு பிடிச்ச காலம், தேர்தல் காலம். பாருங்க, இன்னைக்கு ஊடகம் தேர்தல் பிரச்சார கூட்டம் எங்கேயாவது நடந்தா டிவில எடுத்து போடுறார். ரிஷாட் பதின் இப்படி பேசினாரு, ரணில் இப்படி பேசினாரு, சஜித் பிரேமதாஸ் இப்படி பேசினாரு. பாருங்க, இதெல்லாம் மேற்பார்வை தான். இது இந்த ஊடகங்களானது நாய போல தகவலை மோந்து கொண்டு தகவலை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. ஊடகங்களானது எவ்வாறு கழுகு தன்னுடைய இறைய சேகரிக்குதோ அதே மாதிரி ஊடகங்களும் இன்னைக்கு இறைகளாக தகவல்களை சேகரித்து மக்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. இதான் மேற்பார்வை. இல்லைங்கண்ணா, இதை வச்சு எழுதின காலம் எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? அரசியல் தீர்மானமாக இருக்கலாம், அரசியல் முடிவாக இருக்கலாம், விளையாட்டு அம்சமாக இருக்கலாம், இப்படி பல உள்ளூர் நடப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு நடப்பாக இருக்கலாம், உள்நாட்டு செய்தியாக இருக்கலாம், பரந்துபட்ட உலக செய்தியாக இருக்கலாம். எல்லா செய்தியை மக்களுக்கு வழங்கி மக்களை அறிவூட்டி மக்களை எச்சரிக்கின்ற பணியை இன்று ஊடகம் செய்வதே மேற்பார்வை என அழைக்கப்படுகிறது. சரியா? இதை நான் சொல்ற மேற்பார்வை என்று சொல்லி பாருங்க, பல நிகழ்ச்சிகள் பாருங்க, சுற்றுவரும் பூமி நிகழ்ச்சி நல்ல ஒரு உதாரணம் மேற்பார்வைக்கு. அந்த நிகழ்ச்சியின் மூலமா உலகத்தில் நடக்கிற விஷயத்த காட்டுறான். அதே மாதிரி 7ஆம் நாள் நிகழ்ச்சி மதுமகுல வரும் தானேண்ணா, புதிய புதிய விஷயங்களை காட்டுறது 7ஆம் நாள், அதெல்லாம் செல்லலாம் பாருங்க. அப்ப இதெல்லாம் ஊடகங்களானது மேற்பார்வை செஞ்சு தகவலை சேகரிச்சு மக்களுக்கு வழங்குறாங்க. இதெல்லாம் நாங்க இதுக்குள்ள செல்லலாம். அதே மாதிரி உள்நாட்டு செய்திகளே தனியா போடுவாங்க. பாருங்க, அதெல்லாம் மேற்பார்வைக்கு நல்ல எக்ஸாம்பிள். அப்ப ஸ்ரீலங்காக்குள்ள நடந்த விஷயம் எல்லாம் செல்லுவாங்க. இன்னென்ன விஷயம் இங்க நடந்துச்சு, இன்னென்ன விஷயம் இங்க நடந்துச்சு, இங்க இந்த பிரச்சனை நடந்துச்சு, இங்க இந்த ஏரியால இந்த மினிஸ்டர் போனாரு, இங்க இப்படி பேசினாரு, இங்க இந்த கட்டிடம் கட்டினாங்க. பாருங்க, வெளிநாட்டு செய்தி நல்ல எக்ஸாம்பிள். இப்போ ஃபாரின்ல என்னென்ன விஷயம் நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சா, நோய் ஏற்பட்டுக்குதா, எக்ஸிடென்ட் நடந்துச்சா, பாருங்க. அப்ப இதெல்லாமே மேற்பார்வையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப ஊடகங்களா நான் சொன்ன மாதிரி பல தகவலை சேகரிச்சு மக்களுக்கு அறிவூற்ற என்ற வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம் மேற்பார்வை என்ற பணி என்று அளிக்கிறோம். இல்லைங்கண்ணா, நான் கைட்ல போடப்பட்ட விஷயத்தையும் வாசிப்போமே, பிரச்சனை இல்லை. சமூகத்தில் வாழும் நபர் ஒருவர் அறிந்திருக்க வேண்டிய தகவலை சேகரித்ததும் பாதிப்பினை ஏற்படுத்தும் தகவல் தொடர்பில் தெளிவூட்டுதல், சமூக தேவைகள், அனர்த்தத்தின் போதான தகவல் திரட்டலும், உடனடியாக அவை தொடர்பில் சமூகத்தை அறிவூட்டுவது மேற்பார்வை என்பதில் அடங்கும். பாருங்க, நான் சொன்னேன், இயற்கை, செயற்கை, அனர்த்தம் எல்லாமே இதுக்குள்ள வரும். முக்கியமான உள்நாட்டு வெளிநாட்டு செய்தி எல்லாமே இதுக்குள்ள வரும். உண்மையாவே மேற்பார்வை என்றதுல சும்மா சாதாரண மென் செய்திகளை விட வன் செய்திகளுக்கு வன் செய்தி போன்ற தகவலுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. மேற்பார்வை என்ற பணியில சாதாரண சாஃப்ட் நியூஸ் மென் செய்திகளை விட ஹாட் நியூஸ் அல்லது ஹார்ட் நியூஸ் ஆன முக்கியமான சில செய்திகள், சரியா, மக்களுக்கு மத்தியில அதிக தாக்கம் செலுத்தக்கூடிய செய்திகள் தான் அந்த செய்திகள். வன் செய்தி தான் அழைக்கிறோம். வன் செய்தி என்றது மக்கள் மத்தியில அதிக தாக்கம் செலுத்தும் செய்திகள். வீதி விபத்துக்கள், அரசியல் தீர்மானங்கள், இயற்கை செயற்கை அனர்த்தங்கள், பாருங்க, இப்படியான விஷயங்களுக்கு தான் இந்த மேற்பார்வை என்ற பணி அதிக முக்கியம் கொடுக்குமாம் என்றதையும் எழுதுங்க. இதையும் எழுதலாம். மென் செய்தியை விட வன் செய்திகளுக்கு அதிக செல்வாக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களானது செய்தி துளியிலே அதிகமான இடத்தை வழங்குகிறது. எனவே 4 விதமான வெகுசன ஊடக பணிகளில் ஒரு பிரதான பணியாக நாங்க இப்ப எதை எடுக்கலாம்? என்ன முடிவை சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். எதை எடுக்கலாம்? மேற்பார்வை எங்களுக்கு எடுக்கலாம். எக்ஸாம்ல கேட்கலாம். பாருங்க, வெகுசன ஊடகமானது பிரதானமான 4 பணிகளை மேற்கொள்கின்றன. அதில் மிகவும் பிரதானமானது எது? என்ன விட இப்ப மேற்பார்வை. என்ன பாருங்க, மிக முக்கியமான சமூகத்துக்கு தேவையான ஒரு பணி மேற்பார்வை. ஏனைய பணிகளை விட, ஏனைய பணி முக்கியம் இல்லைன்னு சொல்ல வர, முக்கியம் தான். ஆனா அதுகளை விட இது மிக முக்கியம். ஏன்னா சமூகத்தை எச்சரிக்கிறாங்க, இயற்கை செயற்கை அனத்தை பத்தி அறிவுறுத்துறாங்க, தேர்தல் காலங்களில் நீங்க எப்படி ஓட் போடணும் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, அத்தியாவசியமான உண்டு. பாருங்க, அத்தியாவசியமான தகவல் மேற்பார்வையில பேசப்படும். இதையும் எழுதுங்க. அத்தியாவசியமான விஷயங்கள், தேவையில்லாத கதையெல்லாம் இங்க வராது. விஜய் இந்த படம் நடிச்சாருன்னு வருமா மேற்பார்வையில? சொல்லுங்க பாப்போம். விஜய் பிகில் படம் நடிச்சாரு மேற்பார்வையில வருமா? அதெல்லாம் வராதுக்குள்ளால. அப்ப சாதாரண தகவல் எல்லாம் மேற்பார்வையில செல்ல மாட்டாங்க. இதெல்லாம் முக்கிய குறிப்புகள், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கைட்டுக்கு அங்கால சொல்றேன் நான். பாருங்க, அப்ப சாதாரண விஷயங்கள் எங்களுக்கு ஒன்றுமே இல்ல. இப்ப மின்சார தடை ஏற்படும் என்றது மேற்பார்வையில செல்லலாமா இல்லையா? என்ன சொல்றீங்க? ஏழும் அத்தியாவசியமான விஷயம் உண்டே.
பொருட்களின் விலை அதிகரிப்பு மேற்பார்வை செல்லலாமா இல்லையா? செல்லலாம். செல்லலாம். முக்கியமான விஷயமே, பொருட்களின் விலை அதிகரிச்சுக்குது. ஒரு ஹாட் நியூஸ் பாருங்க, மக்கள் எல்லாரையுமே தாக்கம் செலுத்துது. எனவே இதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்படியான முக்கியப்படுத்தப்பட்ட செய்திகளுக்கு அதிக அதீத கவனம் கொடுக்கிறதை தான் இந்த மேற்பார்வையிட பணி நாங்கள் அளிக்கிறோம். விளங்கினா? ரைட், ஓகே. இதை மையப்படுத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தா சரி. அடுத்தது பாருங்க, பொருட்கோடல். இதுக்கு இன்னொரு வகையில அர்த்தப்படுத்தல் நாங்க சொல்லலாம். பொருட்கோடலுக்கு இன்னொரு பேர் என்ன? அர்த்தப்படுத்தல். ரைட். பொருட்கோடலுக்கு ஒரே வசனத்துல ஒரு விளக்கம் கொடுக்கிறேன்னு சொன்னால், நடப்பு செய்திகளை, அதை இப்படி வச்சுக்கணும், இப்படி எழுதுங்க. செய்திகளை மக்கள் விளங்கும் வண்ணம் அர்த்தம் உள்ளதாக்குதல். எழுதுங்க பாப்போம். செய்திகளை மக்கள் விளங்கும் வண்ணம் அர்த்தம் உள்ளதாக்குதல். செய்திகளை மக்கள் விளங்கும் வண்ணம் அர்த்தம் உள்ளதாக்குதல். இதான் பொருட்கோடல். இல்லைங்கண்ணா? அப்ப இந்த பொருட்கள் என்ன செல்ல வராங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் உலகத்துல பல விஷயம் நடக்குது. உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி, விளையாட்டு செய்தி, என்ன அதே மாதிரி சினிமா தகவல்கள், அப்படி பல எண்ணற்ற தகவல் ஊடகத்தால வெளியாகி கொண்டே இருக்குது. பிராந்திய ஊடகம் நியமிக்கப்பட்டு அவங்க எல்லாம் தகவலை சேமித்து கொண்டு வராங்க. எங்க வராங்க? மீடியாவுக்கு வராங்க. வந்து அத இப்ப ஒரு அர்த்தமுள்ள செய்தி ஆக்கணுமே, மக்கள் விளங்க. இப்ப செய்தியை சேகரிக்கிறீங்க, ஆனா மக்கள் விளங்குற செய்தி ஆக்கணுமே. இதான் பொருட்கோடல். சும்மா ஒரு செய்தி வருது, கேமரால வீடியோ எடுத்து தரத்துக்கு அப்படி போட்டா விளங்குமா? உண்மையா இந்த பொருட்கோடலுக்கு நீங்க இதான் எழுதலாம், இந்த விளக்கத்தை. அடிக்கடி செல்ற உதாரணம் தான் தெரியுமா? அந்த முறைனே செய்தி அறிக்கைற முறை டீக்கிலவா? ரெண்டு விளக்கம் கொள்ளலாம். உண்டு இந்த 5W1H தெரியுமா? இந்த முறையும் செய்தி அறிக்கையிடல், அடுத்தது செய்தி அறிக்கையிடல். ரெண்டையும் எழுதுங்க பாப்போம். செய்தி அறிக்கையிடல், செய்தி அறிக்கையிடல், 5W1H. இது மிக பொருத்தமான விளக்கமா இந்த பொருட்கோட்டு நாங்க எழுதலாம். ஏண்டா ஒரு செய்தியை மக்கள் விளங்குற வண்ணம் அர்த்தமுள்ளதாக்கணுமே, அதுக்கு இவைகள ஊடகங்கள் பயன்படுத்தணும். இதுதான் ஊடகத்தின் ஒழுக்கம். இதுதான் ஊடகத்தின் ஒழுக்கம். செல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த 5W1Hக்கு விரிவாக்கம் யாராவது ஒரு ஆள் WH கொஸ்டின் செல்றதானே இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் பாடத்துல படிப்பீங்களே, செல்லுங்களேன். 5W1Hக்கு ஒரு விளக்கம் தாங்க பார்ப்போம். என்னது 5W1H என்றால்? தெரியாது, செல்ல வெக்கமை கபடியா? கோமாரிலேருந்து ஒரு புதுசா வந்தீங்க கிளாஸுக்கு, மகள் செல்லுங்க பாப்போம். செல்லேலும் உங்களுக்கு சஸ்னா பதுல்ல யாராவது செல்லுங்க பாப்போம். அது என்ன 5W1H சரியா இங்கிலீஷ்ல? இங்க அப்பா முன்னுக்கு வந்து பேசுங்களே கிளாஸ்ல. போன்றது. ரைட். உண்டு வாட் ஓகே குட். அப்ப எச்சுக்கு வந்து ஹவ் அண்ட் ரைட் குட் ஹவ். ரைட். இதை முதல்ல நாங்க எடுப்போமே. அப்ப நாட்டுல வந்து ஒரு விஷயம், ஒரு உதாரணமா ஸ்ரீலங்காவுல இடத்துல ஒரு விபத்து நடக்குன்னு வச்சுக்கொள்வோமே. ஒரு விபத்து நடக்குது. இப்ப இத வந்து மக்கள் விளங்குற மாதிரி ஒரு அர்த்தம் உள்ள ஒரு செய்தியா மாத்தணும். பொறுப்போட வேலை என்ன? நடப்பு செய்திகளை வந்து அர்த்தமுள்ள செய்தி ஆக்குற, மக்கள் ஈஸியா விளங்கி கொள்ற மாதிரி, மக்கள் புரிந்து கொள்ற மாதிரி முழுமையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும். இதான் பொறுப்போட வேலை. நல்லா விளங்கிக்கோங்க. மக்கள் விளங்குற மாதிரி அர்த்தமுள்ள செய்தி ஆக்குற, செம்மைப்படுத்தப்பட்ட செய்தி ஆக்குற, தகவல்களை செய்திகளை மக்கள் விளங்குற மாதிரி ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட தகவல், ஒரு அழகான தகவல், மக்களுக்கு ஈஸியா விளங்குற தகவல் ஆக்குறதுதான் பொருட்கோடல். அந்த பொருட்கோடலுக்கு என்ன செய்யலாம் ஊடகங்கள்? இந்த 5W1H என்ற முறையை பயன்படுத்துறது மீடியா எத்திக்ஸ், ஊடக ஒழுக்கம். சரியா? இப்ப பாருங்க, உதாரணமா பட் என்ன நடந்துச்சு? விபத்து நடந்தது. வேயா எங்கே நடந்துச்சு? பதுளை பிராந்தியத்தில் இடம்பெற்றது. வென் எப்போது இடம்பெற்றது? காலை 8 மணி அளவில். யார் யார் சம்பந்தப்பட்டாங்க? பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள். செல்லாம் ஏன் நடந்துச்சு? அந்த டிரைவர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாரு.
ஹவு எப்படி நடந்துச்சு, அவர் டிரைவர் போக்கல முன்னுக்கு போன கார்ல முட்டினாரு பாருங்க. இப்ப இது ஒரு பூர்ணப்படுத்தப்பட்ட செய்தியாக, அர்த்தமுள்ள செய்தியாக, மக்களுக்கு கேள்வி ஏற்படக்கூடிய விடயங்கள்ல விடை கொடுக்கக்கூடிய செய்தியா இப்ப இந்த செய்தி இருக்குதா இல்லையா? என்ன சொல்றீங்க? எல்லா கேள்விக்குரிய ஆன்சர் பாருங்க. அப்ப இது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட செய்தி. சோ நல்ல ஒரு பொருட்கோடல் இங்க காணப்படுது. மக்கள் அந்த செய்தி ஈஸியா விளங்கி கொள்றாங்க. பொருட்கோடலுக்கு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. இதை நீங்க தாராளமா எழுதலாம் எக்ஸாம்ல, பிளப்பாராது உங்களுக்கு. என்னது ஒரு முறைத்தான ஒரு ஒபிஷியலான முறை, இது செய்தி அறிக்கையிற முறை. அப்ப எனவே பாருங்க, அப்ப நாட்டுல பல்வேறு நிகழ்வுகள் தகவல்கள பொருளை விளக்குறது விவரிக்கிறது பாருங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு பாட்டி அந்த பொருட்கோடல் அதையும் விளங்கப்படுத்துறேன் நான். இது ஒரு பாட். மக்கள் வந்து செய்தியை மாதிரி ஆக்குறதுக்கு ஊடகம் இந்த முறையை பயன்படுத்துறது நல்லம். அப்பதான் மக்களுக்கு அந்த செய்தி ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட செய்தியா மக்களை சென்றடையும். மக்களுக்கு கேள்வி வருகின்ற இடத்துல விடைகளை வழங்கக்கூடிய செய்தி அந்த செய்தி காணப்படுது. பாத்தீங்களா? உண்மையிலே ஒரு பெஸ்டா விஷயம். ஊடகம் இதை செய்யறாங்களா என்றது கேள்விக்குறி. இன்றைக்கு ஊடகம் இதை செய்யறாங்களா என்றது கேள்விக்குறி. ஆனாலும் இதை ஊடகம் பின்பற்றுவது ஒழுக்கம் நாங்க செல்ல வாரோம் இல்லைங்கண்ணா. அடுத்தது பாருங்க, செய்தி அறிக்கையில் இன்னொரு விஷயம் தான் வன் செய்தி மென் செய்தி. ஊடகங்கள் ஒரு காலமும் என்ன செய்யப்படா, வன் செய்தியையும் மென் செய்தியையும் இந்த மிக்ஸ் ஃப்ரூட் மாதிரி குழப்பப்படா. வன் செய்தி வேற, மென் செய்தி வேற. அது ரெண்டையும் அறிக்கைற முறை இருக்குது. யாருக்கு தெரியும் ரெண்டையும் அறிக்கைற முறை? வன் செய்தி அறிக்கைகள், மென் செய்தி அறிக்கைகள் ரெண்டு முறையில் அறிக்கிடுவாங்க. அதை நான் அதை வரைகிறேன், பேரை சொல்லுங்க பாப்போம். தலை கீழ் பிரமிட் முறை, தலை மேல் பிரமிட் முறை என்று ரெண்டு முறைமைகள் இருக்குது. இதுல 5 பாக்ஸ் வரும். 1 2 3 4 5 வருமா? தலை கீழ் பிரமிட் முறை, தலை மேல் பிரமிட் என்று சொல்லுவாங்க. சரியா? தலை மேல் இன்னகிறது தான் தலை மேல், இது தலை கீழ். தலை மேல் பிரமிட் முறையில என்ன செய்தி அறிக்கிடுவாங்க? இதுல வன் செய்தியா மென் செய்தியா? வன் செய்தியா மென் செய்தி? மென் செய்தி. செய்தி அடி வாங்குவீங்க. அப்ப இதுல வரும் அப்ப செய்தி. சரியா? ரைட், ஓகே. அப்ப இப்படி செய்தி அறிக்கிறவங்க பாருங்க. அப்ப இதுவும் ஒரு அறிக்கையில் முறை தான் இது. அப்ப இதுவும் உண்மையிலே ஊடகங்களானது மக்கள் வந்து ஒரு தகவலை விளங்குறதுக்கு சிறந்த முறையில் தகவல், அர்த்தமுள்ள தகவல் ஆக்குறதுக்கு ஊடகம் செருவே இல்லை. அழகான முறையில செய்தி அறிக்கைன்றது பாருங்க. இதுல வந்து அழகா தலைப்பு வரும், உடல் முடிவுரை பாருங்க. இது எடுத்த மட்டும் உதாரணமா தலைப்பு இருக்கும் இதுல. அதுபோல் தகவல்ல முதலாவது முக்கியத்துவமான விஷயம் இருக்கும், 2வது முக்கியத்துவமாக இருக்கும், 3வது முடிவுரை இருக்கும். பாருங்க இது ஓர்டர்ல பாருங்க. இங்கேயும் அப்படித்தான் தலைப்பு, உடல், முடிவுரை ஒரு ஓர்டர்ல முக்கியப்படுத்தப்பட்ட செய்தி நடுவுல வரும். அப்ப இதுவும் அந்த ஒரு செய்தியை வந்து அழகான முறையில அர்த்தம் உள்ளதாக்குதா இல்லையா? இந்த அறிக்கைகள் முறையும் செய்தியை வந்து ஒரு பொருட்கொடல் செய்யற முறையுமே இல்லையா? இப்ப இதன் மூலமாக வந்து ஊடகத்தின் மூலம் வெளிவருகின்ற தகவல்களை மக்கள் இலகுவாக விளங்கி கொள்வாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் போடுவாங்க. மாஷா நல்ல ஒரு விளக்கம் புள்ளி எழுதிக்கப்பான்னு சொல்லி. அழகான விளக்கம் பாருங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸாம் எழுதி நல்ல புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு பார்ட் 2ல கேட்டு வந்தா இல்லைங்கண்ணா. அப்ப வந்து அப்ப பொருட்கோடல் அர்த்தப்பட்ட விளங்கை தானே. மக்கள் விளங்குற மாதிரி செய்தி, அர்த்தமுள்ள செய்தி ஆக்கணும் ஊடகம். அதுக்கு ஊடகம் என்ன வேலை செய்யணும்? அப்ப அந்த பணியை ஊடகம் செய்யறாங்களாம் என்றதுதான் பொருட்கோடல். அப்ப ஒன்று செல்றாங்க பாருங்க. அப்ப பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தகவலின் பொருளை விளக்குதல், விவரித்தல் மற்றும் உரிய தகவல் தொடர்பில் சமூகத்தின் அபிப்பிராயத்தை பெற்றுக்கொண்டு அதை மதிப்பீடு செய்து முன்வைத்தல். அப்ப நாங்க செல்ற மாதிரி ஊடகம் பொருட்கோடல் செய்யறதுக்கு இப்படி பல முறைமைகளை பயன்படுத்தி ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு தகவல் தொடர்பான உண்மையான விளக்கத்தை எடுக்கிறதுக்கு மக்களிட கருத்து, மக்கள் கருத்தையும் ஆய்வு செய்யணுமாம். மக்கள் கருத்து என்ற கோட்பாட்டாக்கத்தை முன்வைத்த அறிஞர் யார்? ஜான் டூவி. வால்டர் லிப்மன். வால்டர் லிப்மன். வால்டர் லிப்மன். ஜான் டூவி என்ற அபிகாவா? ஆம் சார், மாறி சொல்லி மாறி போயிட்டேனா? கிளாஸ் நடக்காத சுற்றி மறந்து போயிட்ட அப்படியா? ரைட், ஓகே. வால்டர் லிப்மன் மக்கள் கருத்து. ரைட், பாருங்க இங்க செல்ல வர மெசேஜ் என்ன சொன்னால் புரியுங்களா? ரைட்,
இந்த பாயிண்ட்ஸ பாருங்க. சமூகத்தின் அபிப்பிராயம். அப்ப ஊடகங்களானது செய்திகளை அறிக்கையிடுகிற போது மக்களோட அபிப்பிராயத்தையும், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட கருத்து என்ன, மக்கள் இதை பத்தி என்ன சொல்ல வராங்க. உதாரணமா, பொருட்களோட விலை ஏறிச்சு ஸ்ரீலங்காவில கடந்த காலங்கள்ல பெரிய ஒரு பிரச்சனையால, உங்களுக்கு தெரியும், விலையேற்றம் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு பெரிய ஒரு சிக்கல். அந்த நேரத்துல ஊடகம் என்ன செஞ்சாங்க, போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டாங்க, நீங்க இந்த சிச்சுவேஷனை பத்தி நினைக்கிறீங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன பாருங்க. அப்ப செய்திகள் பொறுக்கோடல் செய்யப்படுகிற போது மக்களோட அபிப்பிராயத்தையும் கேட்டு அதனை மதிப்பீடு செய்து அதை வடிகட்டி அதை வாய்க்காப்புக்கு உட்படுத்தி முக்கியமான செய்தியையும் நாங்க செய்தி அறிக்கையில கொண்டு சேர்க்கணும். அதுவும் பொறுக்கோல்ல மிக பொருத்தமானது, மிக உசிதமானது என்றது வெகுசன ஊடக பணிகள் எங்களுக்கு செல்ல வருது. உதாரணமா பாருங்க, இப்ப போயிட்டு கேட்டுனே சொன்னாங்க, சாமான்லாம் விலை ஏறிக்குது, எங்களுக்கு வாங்க இயலாது, சாமான் பெரிய தட்டுப்பாடா இது, பாருங்க எங்களுக்கு கஷ்டமாயிக்கு, எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக கஷ்டமாயிக்குது, நாங்க எடுக்கிற கூலி வேலை செய்யறோம், சரியான கஷ்டப்படுறோம். பாருங்க, மக்கள் அவங்களோட அபிப்பிராயத்தை செல்றாங்க. நீங்க பாத்துப்பீங்க, ஊடகவியலாளர் மைக்க பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, ஒரு கேமரா பிடிச்சு கொண்டு பாரு, நீங்க கண்டிப்பீங்க. அரசியல்காரங்க நடந்து கொண்டீங்க, யாருக்கு நீங்க ஓட் போடுறீங்க, ஏன் நீங்க இவரை சாய்ஸ் பண்ணீங்களா, ஆன்சர் கொடுப்பாங்க. நீங்க பாத்துப்பீங்களே, அவங்க கேள்வி கேட்கிற விட செல்ற. சமூகத்தின் அபிப்பிராயத்தையும் எடுக்கணுமாம். சும்மா வெறுமனே ஊடகம் 5W1H என்ற முறையை பயன்படுத்துறதோடு மட்டுமில்லாம, தலைகீழ் பிரமிட் முறை, தலைமேல் பிரமிட் முறையோ மட்டுமில்லாம, மக்களோட கருத்துக்கள், மக்களோட அபிப்பிராயம், மக்கள் இந்த விஷயம் சம்பந்தமா என்ன நினைக்கிறாங்க என்ற தகவலையும் பெற்று அந்த தகவலையும் பொறுக்கோடல் செய்து மக்களுக்கு வழங்கணும் என்றது வெகுசன ஊடகத்தினுடைய பணிகள்ல செல்லப்படுது. அப்போ உங்களுக்கு அழகான விளக்கம் தந்துகிறேன். இதை வச்சு நீங்க பொறுக்கோடலுக்கு விளக்கம் எழுதினா சரி. சரியா? ரைட். இதுல வரக்கூடிய விஷயம் அவ்வளவுதான். அப்ப பொறுக்கோடலும் சரி. டவுட்டிக்கு மகள் யாருக்காவது கேட்கணும் மாதிரி? சரி, சஃபியா கேளுங்க. ட்ரா பண்ணிடுமா சார்? எத மகள் பிரீஃப் டிஸ்கிரைப் பண்ண வரக்குள்ள எங்களுக்கு அந்த பிரமிட் ஷேப் வரைஞ்சிட்டேருமா? ஓ, மார்க்ஸ் கிடைக்கும் வரைஞ்சவங்களுக்கு. பயம் இல்லாமல் இது வரைங்க நீங்க. சரியா? இதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே நீங்க அவர் எழுதுறது உங்களோட படைப்பாக்க திறமை வெளிப்படுத்தும். நல்ல இந்த புள்ள எக்ஸாம் செஞ்சுக்குது, வரைஞ்சி விளக்கம் கொடுத்திக்குது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க எக்ஸாம்ல. நல்ல அதெல்லாம் செய்யுங்க கட்டாயமா. 5W எழுதி காட்டுங்க, நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. சரியா? இந்த 2025 பேர்ல அந்த அந்த இலக்கத்துல ஜாயின் ஆகி நல்ல பேரை கொஞ்சம் மாத்துக்குமா, ரீநேம் பண்ணுங்க பாப்போம். ஏன்னா சில ஆட்கள் இந்த கிளாஸ்ல குரூப்ல இல்லாத ஆட்கள் நீங்க லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோன்னு வேற வேற ஆட்கள் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாங்க. வந்து எனக்கு யாருன்னு தெரியாவே. இந்த 2025 பேர்ல வந்தா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் யாரேண்டு, இல்லாட்டி பேரை மாத்துங்க எனக்கு. நிஸ்ரா என்ற பேர்ல வந்த யாரு? சொல்லுங்க பாப்போம். நிஸ்ரா என்ற பேர்ல வந்து ரிமூவ் பண்ண என்ன? நிஸ்ராண்ட பேர்ல கிளாஸ் குரூப் லீக்கிறீங்களா யாராவது ஒரு ஆள்? ஈக்கிறீங்களா மால்? எந்த ஊர் நீங்க? குருநாகல். குருநாகல். எனக்கு புள்ளையோட பேர் ஞாபகம் இல்ல. சரி, இல்ல நீங்க ஜாயின் ஆகல, நிஸ்ராண்ட ஜாயின் ஆகின குரூப்ல, அப்படியா? உன என்ன பேர்? சோ பண்ணல. சரி, ஓகே ஓகே, படிங்க, பிரச்சனை என்ன பாப்போம். இந்த சிலாக்களோட பேர் இது பண்ணிக்கிறேன், ஞாபகம் இல்ல பேரு எனக்கு புள்ளவள்ட. ரைட், ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அப்ப பொறுக்கோள் போக்கல நீங்க அதை மையப்படுத்தி விளக்கம் இல்லைன்னா சரி. சரியா? டவுட் தான் கேளுங்க. ரைட். அடுத்து பாருங்க, இணைப்பாக்கம் செய்தல். ரைட், இணைப்பாக்கம் செய்தல நாங்க செல்றேன்னு சொன்னா இது என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இன்னொரு வகையில நாங்க பேச்சுவார்த்தையில செல்றேன் என்றால் இணைப்பாக்கம் செய்தல புரோக்கர். புரோக்கர் வேலை இதான் இணைப்பாக்கம். ஊடகம் புரோக்கர் வேலை செய்யுதான். இது இன்னொரு வகையில இடைத்தரகர் பணி என்று சொல்லலாம். என்ன பணி? இடைத்தரகர் பணி. அதான் புரோக்கர் வேலைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் பாடத்துல மீக்குதுன்னா. ரைட். அப்ப இன்னைக்கு ஊடகம் ஒரு புரோக்கர் வேலை செய்யுதான். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இதொன்று காட்டுறேன், நீங்க அதே எக்ஸாம்ல எழுதலாமா? உதாரணமா ஒரு நிறுவனம் மீக்கிறாங்க, DSI கம்பெனி. அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான். DSI கம்பெனி ஒரு புதிய உற்பத்தியை உருவாக்குறாங்க என்றா அடுத்த கட்டம் அவங்க என்ன செய்யணும்? அந்த உற்பத்தியை பத்தி மக்களுக்கு மத்தியில விளம்பரப்படுத்தணும். விளம்பரம் கொடுக்க எங்க போகணும்? இவங்க
வெகுசன ஓ ஊடகம். எஸ், ஏதாவது ஒரு மீடியாக்கு போகணும், அதான் மாஸ் மீடியா. இப்ப வெகுசன ஊடகத்துக்கு போறாங்க, மீடியா. ரைட். இப்ப ஊடகக்காரன், மீடியாக்காரன் என்ன செய்யறான்? இந்த விளம்பரத்தை அவன் ஊடகத்தின் மூலம் வெளிப்படுத்துறான். சோ இந்த விளம்பரம் இப்ப யார சென்றடையுது? மக்கள். மக்கள். மாஸ். மாஸ் அந்த மக்கள் தானே. என்ன சொல்றீங்க? சரியா பிள்ளையா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஷஃபியா, மாசன மக்களா? தொகையை தானே சொல்றேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. இப்ப அந்த செய்தி என்ன செய்யுது? மக்கள்கிட்ட போகுது. பாருங்க, இப்ப டிஎஸ்ஐ கம்பெனிக்கிறாங்க, நடுவுல மீடியா இருக்குது, நடுவுல சன கூட்டம், அடுத்த கட்டமா மக்கள் இருக்கிறாங்க. இப்ப மீடியா நடுவுல இடைத்தரகரா இருக்கா இல்லையா? புரோக்கரா? பாருங்க, இந்த ரெண்டு தரப்பிக்கிறாங்க பாருங்க. அப்ப இரு தரப்புக்களை இணைத்துற வேலையை தான் ஊடகம் செய்யுதான். நிறுவனத்துக்கும் நபர்களுக்கும் இடையில, இரு தரப்புகளுக்கு இடையில இணைச்சுடுற வேலை செய்யுது. அதான் இடைத்தொடர்பாக்கம், இணைப்பாக்கம், இடைத்தரகர் பணி இந்த புரோக்கர் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இப்ப டிஎஸ்ஐ கம்பெனி புதிய விளம்பரத்தை மீடியாவுக்கு கொடுத்த, மீடியாக்காரன் அதை மக்களுக்கு காட்டின. இப்ப மக்கள் குறித்த பொருளை வாங்கணும்னா எங்க போகணும்? டிஎஸ்ஐ கம்பெனிக்கு போகணும். இப்ப சொல்லுங்க பாப்போம், டிஎஸ்ஐ கம்பெனியையும் இந்த மக்களையும் இணைத்தது யாரு? ஊடகம். இதைத்தான் நாங்க சொல்றோம் இணைப்பாக்கம் செய்தல். அப்ப நபர்களையும் நிறுவனங்களையும் இணைக்கிற வேலைய, இந்த புரோக்கர் வேலையை ஊடகம் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? இது ஒரு விளக்கம். நீங்க அழகா எழுதி காட்டலாம் இந்த உதாரணத்தை. இன்னொரு வகையில இதை உதாரணப்படுத்துறேன்னு சொன்னால், நாட்டு ஜனாதிபதி இருக்கிறாரு. நாட்டு ஜனாதிபதி ஒரு ஆளா பல ஆளா? ஒரு ஆள். இப்ப நாட்டு ஜனாதிபதி ஒரு விஷயத்த சேம் டைம் மக்கள் எல்லாருக்குமே செல்லணும். இப்ப இவர் எதுக்கு முன்னால் நின்று பேசணும்? மீடியா. எல்லா ஊடகங்களும் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல குவிஞ்சு மைக்க பிடிச்சு கொண்டிருப்பாங்க. கண்டிக்கிறீங்களா? அது என்ன சொல்றது? ஊடக மாநாடு. எஸ், ஊடக மாநாடு. இப்ப உடனடியா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ன செய்யறாரு? ஒரு ஊடக மாநாடு ஏற்பாடு செய்யறாரு. மக்களுக்கு ஒரு செய்தி செல்ல போறாரு. எல்லா மீடியாக்காரனும் மைக்க தூக்கி கேமரா தூக்கிட்டு வராங்க. இப்ப ஜனாதிபதி நிக்கிறாரு. 2வது கட்டமா மீடியா ஊடகங்கள் நிக்குது. இப்ப இவர் மீடியாவுல பேசுற விஷயம் யார சென்றடைய போகுது? மக்கள். அண்ணா, இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த மக்களையும் இந்த ஜனாதிபதியை இணைத்தது யாரு? ஊடகம். இதுதான் நான் சொல்றேன் இணைப்பாக்கம் செய்தல், அதாவது மாஸ் மீடியா. இப்படி இன்னைக்கு ஊடகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நபர்களுக்கும் நிறுவனத்துக்கும் இடையில தொடர்பை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெகுசன ஊடக பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? பாத்தீங்களா? மிக கட்டாயம் முக்கியமான ஒரு பணி தான். அப்ப இதன் மூலமா சமூகத்துக்கு மத்தியில ஒரு சமூக நிலைநிறுத்தல் பேணி கொள்ளப்படுது. பாருங்க, இந்த வேர்டை போட்டு போன வருஷம் எக்ஸாம்ல கேள்வி வந்த பார்த்தாலும் விளங்கும். லாஸ்ட் ஃபைனல் பேப்பர்ல சமூக நிலைநிறுத்தலை பேணிக்கொள்ள பயன்படும் வெகுஜன ஊடக பணி எதுன்னு கேள்வி எக்ஸாம்ல வந்து இது லாஸ்ட் இயர் பேப்பர். லாஸ்டா வந்து ஃபைனல் பேப்பர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்த்தா விளங்கும். இந்த வேர்ட் நான் ரெட் மார்க் பண்ற வேர்டை பாருங்க. இதை போட்டு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கொடுத்தீங்க விளங்கினா. அப்ப எனவே ஒரு முக்கியமான ஒரு பணியாக இந்த இணைப்பாக்க பணி காணப்படுது. இதன் மூலமா சமூகத்துக்குள்ள தொடர்புகள் உருவாக்கப்படுது, சமூகத்துக்குள்ள லிங்க் கட்டி எழுப்பப்படுது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தப்படுது. பாருங்க, இதைத்தான் நாங்க சொல்றோம் இணைப்பாக்கம் செய்தல். நபர்களும் நிறுவனங்களும் இணைந்து கொள்றாங்க, நல்ல ஒரு தொடர்பாடல் வலுப்படுத்தப்படுது என்ற இந்த வேலையை ஊடகம் எனக்கு என்ன செய்யறாங்க? எங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதான் நாங்க சொல்றோம். இந்த உதாரணம்னா அழகா எழுதலாம். இந்த ஜனாதிபதி எடுத்துக்காட்டையும் இந்த டிஎஸ்ஐ கம்பெனி எடுத்துக்காட்டையும் உதாரணமா கொடுத்து இந்த விளக்கத்தை நீங்க எழுதினா சரி. சரியா? டவுட் இருந்தா கேட்கணுமா? பயம் இல்லாம எழுதி விளக்கம் ஒன்று கொடுங்க, மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்தது பாருங்க, சோசியலைசேஷன், சமூகமயமாக்கல். மிக முக்கியமான ஒரு பணி இதுவும். உண்மையிலே சமூகமயமாக்கம் என்று அவங்களுக்கு தெரியும். சமூகமயமாக்கலுக்கு ஒரு டெபினிஷன் தான் பாப்போம். ஒரு ஆள் என்ன சமூகமயமாக்க வேண்டாம்? எப்படி சமூகத்துல வாழணும்னு சொல்லி கொடுக்குறது. குட் அண்ணா, அண்ணா, ரைட், குட் குட். ஒரு மனிதன் சமூக வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதே சமூகமயமாக்கம். இல்லைங்கண்ணா, நான் சோசியலைசேஷன் தான் சொல்றோம். இல்லைங்கண்ணா, அப்ப சமூகத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்றே தான் சமூகமயமாக்கம். அப்ப இது இன்னைக்கு எது செய்யுதாம்?
இந்த வேலையை எந்த ஊடகம் செய்யுது? வெகுசன ஊடகம். வெகுசன ஊடகம் செய்யுது. அப்ப இது அழகா நாங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னு சொன்னால், சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு தனி மனிதன் சமூகத்தோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வெகுசன ஊடகம் கற்றுக் கொடுப்பதே சமூகமயமாக்கம் எனப்படும். பார்த்தீங்களா? சமூகத்தில் வாழும் ஒரு தனி மனிதன் சமூக வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வெகுசன ஊடகம் கற்றுக் கொடுப்பதே சமூகமயமாக்கம் எனப்படும். அது நல்ல விஷயம் வைக்கலாம், கெட்ட விஷயம் வைக்கலாம். ரெண்டுக்கும் உதாரணம் சொல்றேன் நான். விளங்கினா? இதைத்தான் நாங்க சொல்றோம் சமூகமயமாக்கம். அப்ப சமூக வாழ்க்கையில ஒரு தனி மனிதன் எப்படி வாழணும், சமூகம் இன்னைக்கு எப்படியான சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க, சமூகத்துல அறிவுமட்டம் எப்படிப்பட்டது, சமூகத்துல பண்பாடு எப்படிப்பட்டது, சமூகத்துல நடத்தை எப்படிப்பட்டது, சமூகத்துல எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது, இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு ஊடகம் கற்றுக் கொடுக்குதான். இன்னைக்கு சமூகம் எப்படிப்பட்ட தொழில்நுட்ப போக்குல போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு ஊடகம் அதை படிச்சு கொடுக்குது. நல்ல உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஏஐ தொழில்நுட்பம். ஏஐக்கு விரிவாக்கம் என்ன? ஏஐக்கு விரிவாக்கம் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பாருங்க, இன்னைக்கு அந்த டிவில தனி நிகழ்ச்சியை போட்டிதான் ஏஐ பத்தி. இப்ப பாருங்க, அப்ப சமூகத்துக்கு நல்ல விஷயமே இல்லையா? கற்றுக் கொடுக்குறான் இல்லையா ஊடகம்? ஊடகம் மூலமாக இன்னைக்கு அந்த புதிய தொழில்நுட்ப அம்சம் கற்றுக் கொடுக்கப்படுது. எனவே நான் சமூக வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்து கொள்ளலாம். ஊடகம் அதுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுத்தீங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும், மகளிர் மட்டும் என்ற நிகழ்ச்சி போகுது தெரியுமா? எந்த டிவில போகுது? அது சோனி டிவில போகுதா? எந்த சேனல்? சக்தியில போகுது. என்ன எந்த டிவில உள்ளிட்ட சோனி டிவில போகுது சார் செல்லுமோன்னு பயந்தேன். சக்தியில போகுது. எந்த டிவில எந்த சேனல்ல போகுதுன்னு கேட்டேன். ரைட், ஓகே. சரி, கேட்கணும் இல்லையே? ரைட். அப்ப எனவே பாருங்க, அப்ப அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியின் மூலமா மகளிர் பெண்கள் பெண்களுக்கு தேவையான விஷயத்த படிச்சு கொள்றாங்க இல்லையா? இது ஒரு சமூகமயமாக்கம். பாருங்க, இப்ப நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இந்த 7ஆம் நாள் சுற்றோர் பூமி நிகழ்ச்சிகள். சமூகத்தில் எப்படியான புதிய புதிய தொழில்நுட்ப அம்சங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிக்குது, வித்தியாசமான விஷயங்கள் உருவாகிக்குது, அந்த ஊடகம் சொல்லி கொடுக்குது. இது சமூகமயமாக்கம். பாருங்க, இப்ப உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஆரோக்கியம் நிகழ்ச்சி. காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிட்டல் போகாம எப்படி நாங்க அதை சரி பண்ணலாம் என்றத ஊடகம் படிச்சு கொடுக்குது. COVID-19 காலத்துல நீங்க எப்படி வாழணும், COVID-19 இதுல நீங்க எப்படி வாழணும், COVID-20 இதுல நீங்க எப்படி வாழணும் என்றத ஊடகம் படிச்சு கொடுக்குது. வீட்டுல டெங்கு வருதா, அது எப்படி நீங்க எப்படி தவிர்த்து கொள்ளலாம் என்றத ஊடகம் படிச்சு கொடுக்குது. இதான் சமூகமயமாக்கம். சமூக வாழ்க்கையில நாங்க எப்படி வாழணுமோ அதெல்லாமே ஊடகம் படிச்சு கொடுக்குது. இதைதான் நாங்க சொல்றோம் சமூகமயமாக்கம். அதான் கைட்ல சொல்றாங்க, அழகான விஷயம் சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஏதாவது ஒரு பிழை செஞ்சா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்றத ஊடகம் செல்லுது. களவெடுத்தா என்ன பனிஷ்மெண்ட், தற்கொலை ஒரு ஆளை கொலை செஞ்சா என்ன பனிஷ்மெண்ட், அதை ஊடகம் படிச்சு கொடுக்குது. அதே மாதிரி உடலுக்கு ஒவ்வாத சில பழக்க வழக்கம் இருந்தா அவங்களுக்கு என்ன ஏற்படும், போதை வஸ்து பாவிச்சா என்ன பிரச்சனை வரும், பாருங்க, அதை ஊடகம் படிச்சு கொடுக்குது. இதைத்தான் நாங்க சொல்றோம், எவ்வாறு ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறாங்களோ, எவ்வாறு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பல விஷயங்களை படிச்சு கொடுக்குறாங்களோ, இன்னைக்கு ஊடகங்களும் மக்கள் சமூகத்தில் அழகான முறையில தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி ஊடகமும் ஒரு ஆசானாக இருந்து பல விஷயங்களை படிச்சு கொடுக்குது. இதான் சமூகமயமாக்கம். பாருங்க, சமூகத்தில் வாழும் நபர் ஒருவர் சமூக வாழ்வில் பல்வேறு சந்தர்ப்பத்தின் போது நடந்து கொள்ள வேண்டிய விதம் தொடர்பிலான அறிவினை வெகுசன ஊடகத்தால் பெற்றுக் கொடுத்தல், சமூகம் தொடர்பான அறிவு பெருமானங்களை முன்வைத்தல், அவற்றை மக்களுக்கு வழங்குதல் ஆகிய விடயங்கள் ஊடாக சமூகத்தின் பொது பிரச்சனைகளையும் சவால்களையும் சரியாக இனங்கண்டு கொள்வதற்கு வாய்ப்பளித்தல் போன்றவற்றை மேற்கொள்ளும் ஆற்றல் வெகுசன ஊடகத்துக்குண்டு. இப்ப நான் சொன்ன விஷயம் அவ்வளவு சொல்லிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இன்றைக்கு கலாச்சாரம், எப்படியான உணவு கலாச்சாரத்துல மனுஷன் வாழ்றான், அந்த கலாச்சாரம் நல்லமா, அப்படியான சாப்பாடை சாப்பிடலாமா, இல்ல நீங்க எப்படியான சாப்பாடை சாப்பிடணும், இது இன்னைக்கு ஊடகம் செல்லுது. இன்னைக்கு எப்படியான ஆடை கலாச்சாரம் இருக்குது, இதை அணியலாமா, இதை அணியக்கூடாதா என்றத ஊடகம் சொல்லி கொடுக்குது. எனவே ஊடகம் மூலமா பல விஷயம் மக்களுக்கு கிடைக்குது. அதை நாங்க இன்றைக்கு எப்படி ஊடகத்தை பயன்படுத்துறோம் என்றதுலாம் அது தங்கிக்குது. நீங்க எப்படி ஊடகத்தை பயன்படுத்துறீங்க என்றதான் மிக முக்கியம். இல்லைங்கண்ணா,
இதுதான் நாங்க சொல்லும். பாருங்க, நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஊடகம் கல்வி சமூகத்தை உருவாக்கிச்சு. குருகுலம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. COVID-19 காலத்துல வீட்டுல இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வசதியை செஞ்சு கொடுத்துச்சு. பெரிய ஒரு வேலை. அப்ப இன்னைக்கு ஊடகம் செய்யற பெரிய ஒரு பணி அது, ஒரு புனிதமான வேலை. இன்னைக்கு ஊடகம் அதை செய்யறாங்களா என்றது கேள்விக்குறி. இல்லைங்கண்ணா? அப்ப எனவே சமூகமயமாக்கம் என்ன? ஒரு மனிதன் சமூக வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அதை ஊடகம் படிச்சு கொடுக்குது, ஒரு ஆசானாக இருந்து கொண்டு. இதைத்தான் நாங்க சொல்றோம் சமூகமயமாக்கம். 4 பணியும் விளங்கிச்சா இல்லையா? என்ன சொல்றீங்க? சட்டப்படியா விளங்கிச்சா இல்ல சட்டம் இல்லாம விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சு. ஹாஜராக்கு விளங்கிச்சா பாடம்? ஹாஜரா இங்கிலீஷ் மீடியம். ஹாஜரா எப்படி கஷ்டமைக்கா கொண்டு கொண்டு போறதுக்கு கிளாஸ? உங்களுக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல. என்ன ஹாஜரா சஃபியா பேசினா? சஃபியாவோட பேசினீங்களா? சஃபியா உங்களுக்கு மேற்பட்டா ஹாஜரா? பேசிங்க. கொஞ்சம் அவங்க கைட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் 2 பேர் ஈக்கிறீங்க, இதுல இன்னொரு கேர்ள் ஒன்று ஈக்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் சில ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரஜாத்தும் இங்கிலீஷ் மீடியம் இல்லையே, கையை வைக்கிறீங்க. ரைட், ஓகே. எனவே இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு போதும். நைட் கிளாஸ், நீ நைட்டுக்கு பாடம் உங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு இல்ல நைட்டுக்கு பாடம், டியூஸ்டே. உங்களை வெனிஸ்டே அடுத்த கிளாஸ். ஷல்லா வெனிஸ்டே கிளாஸ்ல நாங்க மற்றதை படிப்போம். நிறைய கிளாஸ் மேலே கட் பண்ண படிச்சு எனக்கு சரியான காய்ச்சல், நம்புறீங்களா தெரியல. இப்ப காய்ச்சோட தான் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏலா ஆனாலும் கிளாஸ் கட் பண்ணல. அந்த பிள்ளைகள் பாவம், நான் ஏமாத்தேலாவே உங்களை யாரையும். இன்ஷா அல்லா கட்டாயம் கிளாஸஸ் தொடர்ந்து நடத்த ட்ரை பண்றேன். நான் வேலைகள் தெரியும் தானே. ரைட், ஓகே. இன்ஷா அல்லா நாங்க புதன்கிழமை நாளைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு 7 மணிக்கு பாடமைக்கு அதில் நாங்க சந்திப்போம். டவுட் இருந்தா கேளுங்க, கொஞ்சம் படிங்க. உங்களுக்கு யூனிட் பேஸ் எக்ஸாம் நடத்துவேன் நான். இன்ஷா அல்லா சந்திப்போம். சரியா? பாடத்தை முடிப்போமா? விளங்கிச்சான்னு சரி கேட்கணுமா? இல்லதான். சரி, ஓகே ஓகே. நான் பாடத்தை முடிச்சு கொள்றேன்.